நல்ல ராசிகாரி பார்த்து போனோட ஒரே கூட்டுக்கிறான் மாப்பிள்ள அதெல்லாம் போகட்டும். பார்க்க போயிருந்தேன். அண்ணா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து வர காலத்தை எங்க போனோம்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வருகின்ற வெள்ளிக்கிழமை அண்ணாவுக்கு மணிமுடிச்சு விட்டு ஆமா, அதனால நந்தவனம் சென்று அங்க இருக்க வேண்டிய மலர்கள் எடுத்து ஆழமாக தொடுத்தி முதல் மாலையாக என் அண்ணாவுக்கு நான் தான் போட போறேன். எப்படிமா பார்க்க வேண்டும் சொல்லுங்கடி. எப்படி தெரியுமா? எப்படி
ஆமாமா வாங்க வாங்க. நமச்சிவாய சம்போ மகாதேவ. நான் யார்? சச்சிதானந்த முனிவரென வேறுபடுத்தி யாதொரு குறைபாடும் அல்லாமல் அல்லும் பகலும் 60 நாயகையும் சிவ சிவா சிவ சிவா என்று அந்த ஈசனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் உண்ண உணவின்றி பருக நீரின்றி அந்த ஈசனை நேரில் பார்க்க வேண்டும் என்று அந்த ஈசனின் நாமதயத்தை மட்டுமே துதித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் தினமும் நான் எப்படி தவம் செய்வது வழக்கம் என்றால் இதோ இருக்கின்றதே இந்த குளக்கரை. இந்த குளக்கரையின் அடியிலே சென்று என்னுடைய உள் மூச்சையும் அடக்கி அந்த ஈசனை கோரி தவத்தில் அமருவது வழக்கம். ஆகையால் இன்றைய தினத்திலும் நான் தவத்தில் அமர வேண்டுமானால் இந்த குளக்கரையை எவரேனும் அசுத்தம் செய்யக்கூடாது. ஆகையால் மீறி செய்துவிட்டால் என்னுடைய தவமோ கலைந்துவிடும். அந்த ஈசனை என்னால் நேரில் காண முடியாது. அப்படி இருக்கின்ற சமயத்திலே நான் இந்த குளக்கரையை அசுத்தம் யாரும் செய்யக்கூடாது என்ற காரணத்திற்காக அதை தினமும் ஓர் அறிவிப்பு பலகையை வைப்பது வழக்கம். இன்றைய தினத்திலும் அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும். என்னவென்று தெரியுமா? இதோ இந்த குளக்கரையின் அடியிலே இந்த முனிவனாகப்பட்டவன் தவத்தில் அமர்ந்திருக்கின்றான். இந்த குளக்கரையை எவரேனும் அசுத்தம் செய்யக்கூடாது. மீறினால் இந்த முனிவரின் கோபத்திற்கும் இந்த முனிவரின் சாபத்திற்கும் ஆளாவாய். அப்படி என்று அறிவிப்பு பலகையை வைத்து விட்டேன். தற்போது என்னுடைய ஆண்டவனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தவத்தில் அமர்கின்றேன். அத பாருடி, அந்த குளத்தில் இருக்கு, நாம் குளிக்கலாம் வாடி. அந்த குளத்திலயா? ஆமாடி. அக்கா நான் வரலக்கா. வீட்டுல நான் வரலடி. எங்க வீட்டுல திட்டுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க. நான் வரல. நான் வரலடா. எப்படி போன போற விடு. என்ன பண்றாங்க சொல்லுங்கம்மா. நீதான் தகுதியானவன். நாம் 4 வரை சென்று அந்த குளத்தில் குளிக்கிறோம்பா. ஐயோ, அந்த குளத்திலயா? ஓ, நான் வரலடி அம்மா. அங்க முதல்ல இருக்கும், மீன் இருக்கும், மீன் குஞ்சு இருக்கும். ஏண்டி முதல்ல இருக்குண்டி ஆளை விழுங்கிடும். நான் வரலடி. நீங்க வேணா போய் வாங்க. நான் போய் வரேன். ஆமா, நான் வரல. இருப்பது நாம் ஒவ்வொரு மட்டும்தான். என்னடி பாடி என்ன இவன் அந்த குளத்துல குளிக்க கூப்பிடுறாளே. பார்த்தாயா அந்த குளத்து மேல ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. ஆமாண்டி. ஐயோ ஐயோ, அந்த அறிவிப்பு பலகை என்ன எழுதிருக்கு பார்த்தாயா? ஏண்டி இந்த குளத்துல யாராவது இறங்கினாலும் ஆமா அசுத்தம் செய்தாலும் சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளாயிரம் போட்டிருக்கிறீங்களா? குளிக்கலாமா? அது மட்டும் கிடையாதுமா. எனக்கு நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எங்க வீட்டுல என் வீட்டுக்காரர் தேடுவாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன தேடுவாரு. நானா போறமா? ஆமா, நான் வர மாட்டேன். நான் போறேன். போறேன். ஆமாடி. எல்லாரும் போயிட்டு விடு. யாரும் தோழி நீதான் சரிதான். நான் சொல்றது தப்பா நினைக்காத. அததான் போட்டுக்கு சொல்றேன்ல, அத பாருங்க. அத குளிச்சாலும் அசுத்தம் செய்தாலும் கோபத்துக்கு சாப்பிட்டு ஆளாயிடுவோம். அதனால நம்ம வீட்டுல பெரிய தொட்டி கட்டிருக்காங்க. அங்க போய் குளிக்கலாமா? இத பாருடி, நமக்கு சொந்தமான நாடு. இந்த குளத்தில் குளிக்கும் சுகம் அந்த தொட்டில குளிக்கும் சுகம் வருமா? அம்மா, நீ என்ன சொல்லுங்க. நீங்க ஒன்னா போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. நான் போய் வீட்டுல குளிச்சுக்கிறேன். என்னால முடியாது. எப்படியாவது அந்த குளத்தில் இறங்கி குளிக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இப்போதான் அந்த குளத்தில் இறங்கி குளிக்கலாமே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன அழகு, என்ன அழகு. மல்லிகை பூ பூத்து அது
எப்படி ஆடிப்பாடிவிட்டு அந்த குளத்தில் இறங்கி குளிக்கலாமே. அறிவிப்பு பலகை வைத்திருந்து பார்த்ததும் உன்னுடைய இருவிழிகள் பார்த்து நிற்பதற்கான தவறை செய்தாயோ தற்போது அவனுக்கு கொடுக்கின்றேன் சாபம். தற்போது அவனுடைய இருவிழிகளை போக இறக்கி வந்து தீர்ந்து புரியாது வந்து தெய்வமே 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 ஐயா ஐயா சுவாமி ஐயா ஒரு பாவம் அறியாதவள் உலக அனுபவம் புரியாதவள் ஒரு பாவம் அறியாதவள். இந்த பாவி நான் அறியாமல் தெரியாமல் அந்த குளத்தில் இறங்கி நான் குளித்து விட்டேன் சுவாமி. இதற்காக இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட இந்த பாவிக்கு கண்டு தெரியவில்லை. உன் காலை பிடித்து மந்தாடி கேட்கிறேன். இந்த சாபத்தை மாற்றி அமைத்து விளைத்தாலும் சரி அறியாமல் தெரியாமல் செய்த தவறென்று உரைக்கின்றாயே. நீ யார்? எங்கிருந்து ஓடி வந்தவன்? எதற்காக இப்பேற்பட்ட செயலை செய்து
என்னுடைய ஆண்டவனை நேரில் பார்க்க விடாமல் யாரேனே நான் யார் தெரியுமா சுவாமி? இந்த சத்தியவதி நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்தவள் தான் அகிலா சுவாமி. ஒரு நாட்டின் இளவரசி என்ற ஆணவம் உனக்கு ஆணவம் கிடையாது, அறியாமல் தெரியாமல் தான் அறிவிப்பு பலகையை வைத்துதான் தினமும் நான் தடாகத்திலே இறங்குவது வழக்கம். இந்த அறிவிப்பு பலகையை பார்த்து இப்பேற்பட்ட செயலை செய்திருந்தாயே. சரி, உனக்காக அல்ல, உன்னுடைய தந்தையார் தன்னுடைய நாட்டு மக்களை கண்களை இமை எப்படி காக்கின்றதோ அதே போன்று அனைத்து நாட்டு மக்களையும் உன்னுடைய தந்தையின் நல்ல குணத்தை பார்த்து அவருக்காக இதோ இருக்கின்றதே மேலாக, இதோ இருக்கின்றதே பூலோகம். இந்த மேலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நடுவிலே இருக்கின்றதே மத்திய லோகம். அந்த மத்திய லோகத்திலே 12 வருடத்திற்கு பூத்து குலுங்குமா பாரிஜாத மலர். அந்த மலராகப்பட்டது பூத்து குலுங்குகின்ற சமயத்திலே இதோ இந்த பூலோகத்திலே இருக்கின்றதே கந்தர்வ தேசம். அந்த கந்தர்வ தேசத்திலே கானகத்திலே வன துர்க்கை அம்மன் ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் அம்மன் கலசத்தில் வந்து விழுமாம் அப்பேற்பட்ட மலர். அப்படி அந்த மலராகப்பட்டது விழுகின்ற சமயத்திலே தாய்க்கு தலை மகனாக இருக்க வேண்டும், சத்தியம் தவறாத உத்தமனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒருவன் அந்த மலரை கொண்டு வந்து உன்னுடைய இரு விழிகளிலும் பிசிந்து விட்டால் அப்பொழுது அவனுக்கு சாப வேலை. இது என்ன கொடுமை இறைவா? போகும்போது எனக்கு தாய் தந்தை போக வேண்டாம் என்று அவருடைய வார்த்தை கேட்காம இந்த பாவியான அவஸ்தப்பட்டு இங்கு வந்ததா? இந்த பாவி பார்வை எனக்கு இரு விழிகளையுமே தெரியவில்லை. இந்த நிலையில் நான் எங்கே செல்வி யாருடைய உதவி கேட்பேன்? நான் எதற்காக பிறக்க வேண்டும் அம்மா? அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அறிந்ததே. அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அறிந்ததே. அமைதி குலைந்ததே உந்தன் ஆசை நெஞ்சம் அறிந்ததே.
நடக்கும் முன்னே எழுந்திருந்தார். நானும் அதனை மறந்திருப்பேன். நானும் அதனை மறந்திருப்பேன். அமைதி குலைந்ததே உந்தனாத்தை நெஞ்சம் அடிந்ததே. அமைதி குலைந்ததே உந்தனாத்தை நெஞ்சம் அடிந்ததே. உந்தனாத்தை நெஞ்சம் துளைந்ததே. உந்தனாத்தை நெஞ்சம் துளைந்ததே. இந்த பாவி கண் தெரியாமல் நான் எங்கு செல்வேன், அரண்மனைக்கு எப்படி போவேன்? இந்த இடத்துல யாரும் இருப்பது யாரும் தெரியாது. கண் தெரியாமல் இந்த பாவி நான் எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும்? நான் இருக்க கூடாது. இந்த பாவி நிலைமை பாருங்கள்.